Dear students, now we go for module number 9. Basic Organic Chemistry second unit நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Already we have completed 8 models. 8th model வந்து addition polymerization பத்தி பார்த்துறோம். So இந்த மாடல்ல நம்ம condensation polymerization பத்தி பார்க்க போறோம். So model number 9ல we will be discussing about introduction to condensation polymerization. Condensation polymerization என்ன அப்படிங்கறத பத்தி so initially பார்க்க போறோம். அதுக்கப்புறம் preparation of terylene by condensation polymerization. So what is condensation polymerization? Addition polymerization நமக்கு தெரியும். Addition polymerization is a polymerization in which monomers are just added up to give a polymer அப்படின்னு சொல்லி மாடல் நம்பர் 8ல நம்ம பார்த்திருக்கோம். அப்போ what is condensation polymerization? Condensation polymerization involves combination of monomers to form a polymer with the elimination of simple molecules such as water, methyl alcohol, etc. Addition polymerization பொறுத்த வரைக்கும் there is no elimination at all. But condensation polymerization simple molecules such as water or methyl alcohol வந்து eliminate ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலியஸ்டர், பாலியமைட். பாலியஸ்டர்ல நம்ம பார்க்க போகிறது டெரிலின். மாடல் நம்பர் 9ல டெரிலின் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 10ல வந்து நைலான் 6,6 உடைய ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே these two polymers are obtained by condensation polymerization. Right? Condensation polymerization of டெரிலின். டெரிலின் எப்படி condensation polymerizationல மேனுஃபேக்சர் பண்றாங்கங்கறத நம்ம பார்க்கலாம். Terylene is the trade name of polyester. ஏன் இந்த டெரிலின் சொல்றோம் அப்படின்னா ஸோ டெரிலின் மேனுஃபேக்சர் பண்ணால் நமக்கு ரெண்டு மோனோமர் தேவைப்படுது. ஒன்று வந்து டெரித்தாலிக் ஆசிட் அல்லது மீத்தல் டெரித்தாலேட். ஸோ ரெண்டாவது வந்து எத்திலீன் கிளைகால். ஸோ இதனுடைய ட்ரேட் நேம் டெரிலின் எப்படி வந்தது அப்படின்னா டெரித்தாலிக் ஆசிட்ல இருக்கிற டெரியும் எத்திலீன் கிளைகாலில் இருக்கக்கூடிய லீனும் சேர்ந்து டெரிலீன் அப்படிங்கிறது இதனுடைய ட்ரேட் நேமாக மாறிடுச்சு. ஸோ இப்போ டெரிலின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இட் இஸ் அப்டெயின்ட் வென் கண்டென்சேஷன் டேக்ஸ் பிளேஸ் between ethylene glycol and dimethyl terephthalate. This is called ethylene glycol. இது வந்து dimethyl terephthalate. So இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா there is a condition. நம்ம எடுத்துக்கிற ரெண்டு மோனோமர்லயும் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். இப்போ ethylene glycol எடுத்துக்கிட்டீங்கன்னா OHங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. There are two functional group on either side. So அதே மாதிரி தான் இந்த பக்கம் டெரித்தாலிக் மீத்தல் டெரித்தாலேட் எடுத்துக்கிட்டோம்னா இங்க CH3 இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இந்த பக்கம் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. எதிர் இது COOH இருக்கலாம் அல்லது COOCH3 இருக்கலாம். COOH இருந்துச்சுன்னா டெரித்தாலிக் ஆசிட், அதுவே COOCH3 இருந்துச்சுன்னா அது டைமெத்தில் டெரித்தாலேட். ஸோ ரெண்டு மோனோமர்ல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைமெத்தில் டெரித்தாலேட் யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டைமெத்தில் டெரித்தாலேட்ல இருக்கக்கூடிய மீத்தல் குரூப் வந்து எத்திலீன் கிளைகால் இருக்கக்கூடிய OHோட ரொம்ப வேகமாக ரியாக்ட் ஆகும். அதனால ரியாக்ஷனுடைய ஸ்பீட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால டெரித்தாலிக் ஆசிட் எடுக்கிறதுக்கு பதிலாக we take dimethyl terephthalate. Right? So ethylene glycol when reacts with the dimethyl terephthalate in presence of a suitable catalyst at a temperature of 300 degrees centigrade we get terylene. So n molecules of ethylene glycol எடுத்துக்கிறோம், அதே மாதிரி n molecules of methyl terephthalate dimethyl terephthalate எடுத்துக்கிட்டோம்னா we'll get terylene numbers. So இதை வந்து ஒரு சிங்கிள் ரிப்பீட் யூனிட்னு சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா methyl alcohol eliminate ஆகுது. Addition polymerization பொறுத்த வரைக்கும் there is no elimination at all. Whereas in condensation polymerization, either water molecule or methyl alcohol eliminate ஆகும். Here the polymer is obtained with the elimination of methyl alcohol. Right? I tell you once again. When ethylene glycol reacts with the dimethyl terephthalate at a temperature of 300 degrees centigrade, we get terylene with the elimination of methyl alcohol. The next example for condensation polymerization. So previous caseல வந்து டெரிலின் உடைய ப்ரிப்பரேஷன்ல we have taken two monomers. எத்திலீன் கிளைகால் எடுத்துக்கிட்டோம், டைமெத்தில் டெரித்தாலேட் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டு மோனோமர் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு மோனோமர் எடுத்துக்கிட்டா கூட பை செல்ஃப் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன்ல நமக்கு வந்து பாலிமர் கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க we have taken a monomer CH2 pi times, ஒரு பக்கம் NH2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இன்னொரு பக்கம் COOH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. குறைஞ்சபட்சம் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு மோனோமர் பாலிமராக மாற முடியும். இது வந்து செல்ஃப் கண்டென்சேஷன். ஸோ இந்த மோனோமரை எடுத்துக்கிட்டு ஒரு 300 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு நம்ம ஹீட் பண்ணுறப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஸோ இந்த ஒரு மோனோமரில் இருக்கக்கூடிய NH2 குரூப்பும் இன்னொரு மோனோமரில் இருக்கக்கூடிய COOH குரூப்பும் ரியாக்ட் ஆகி அதுலேருந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். அப்போது நமக்கு பாலிமர் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னா CH2 pi times NHCO CH2 NH2. ஸோ இதோட with the elimination of water molecule reaction இதோட ஸ்டாப் ஆகாது. ஸோ இந்த COH குரூப் இன்னொரு மோனோமரில் இருக்கக்கூடிய NH2 ஓட ரியாக்ட் ஆகும்.
சிமிலர்லி இந்த NH2 குரூப் இன்னொரு மோனோமர்ல இருக்கக்கூடிய COOH ஓட ரியாக்ட் ஆகி அந்த பாலிமர் செயினுடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து ஒரு சிங்கிள் ரிப்பீட் யூனிட்னு நம்ம சொல்றோம். ஸோ n மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி வில் கெட் a polymer with n repeat units. ஸோ இதை வந்து நம்ம பாலிஎஸ்டர்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் கால்டு பாலிஅமைடு. NH-CO லிங்கேஜ் இருந்துச்சுன்னா அது பாலிஅமைடு. CO லிங்கேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பாலிஎஸ்டர்னு சொல்ல முடியும். ஸோ இயர் வந்து NH-CO லிங்கேஜ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பாலிஅமைடுன்னு சொல்றோம். இதான் டெரிலினுடைய பாலிஎத்திலீன் டெரித்தாலேட் பாலிஎஸ்டர்னுடைய ஸ்ட்ரக்சர். இந்த பக்கம் COOH இருந்தது. அந்த COOH தான் ஸோ எதிலையும் கிளைக்காலில் இருக்கக்கூடிய OH ஓட ரியாக்ட் ஆகி வாட்டர் மாலிகுலா எலிமினேட் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்கே நமக்கு CO குரூப் இருக்கு. இது அந்த டெரிலின் இருக்கக்கூடிய டெரித்தாலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய பென்சென்ட்ரி. இந்த பக்கம் COO CH2. ஸோ இந்த COO லிங்கேஜ் தான் நம்ம எஸ்டர் லிங்கேஜ் சொல்றோம். தட் இஸ் வை திஸ் இஸ் கால்டு பாலிஎஸ்டர். பாலிஎஸ்டர்னுடைய ஜென்ரல் ஃபார்முலா நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம். RCOO R டேஸ்ங்கிறது அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த பக்கம் R குரூப் இருக்கு, இந்த பக்கம் COO இருக்கு, இந்த பக்கம் R டேஸ் இருக்கு. அதனால திஸ் இஸ் கால்ட் பாலிஎஸ்டர். இது வந்து எஸ்டர் n டைம்ஸ் இருக்கிறதுனால இந்த பாலிஎஸ்டர் சொல்றோம். ஸோ திஸ் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் பெட் பாட்டில்ஸ். ஸோ இந்த பெட் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணோம்னா we will to manufacture polyethylene terephthalate. ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் அடிஷன் அண்ட் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். மாடல் நம்பர் 8ல் அடிஷன் பாலிமரைசேஷன் பற்றி பார்த்தோம். மாடல் நம்பர் 9ல் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் பற்றி இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அடிஷன் பாலிமரைசேஷனுக்கும் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிஷன் பாலிமரைசேஷனை பொறுத்த வரைக்கும் பாலிமரைசேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த மோனோமர்ல எய்தர் டபுள் பாண்டோ அல்லது ட்ரிபிள் பாண்டோ இருக்கும். மோனோமர்ஸ் மஸ்ட் ஹேவ் எய்தர் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். பட் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மோனோமர் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மோனோமர்ல நம்ம எடுத்துக்கிற ரெண்டு மோனோமர்லையும் தி மோனோமர்ஸ் மஸ்ட் ஹேவ் டூ சிமிலர் ஆர் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன்ல பார்த்தோம். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுதான் டெரிலினுடைய மேனுஃபேக்சர். டூ டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கிற எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்தோம். அமினோ கார்பாக்சிலிக் ஆசிட் எக்ஸாம்பிளை பார்த்து பாலிஅமைட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து திஸ் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரைட். ப்ரொடியூசர்ஸ் நோ பை ப்ராடக்ட்ஸ். அடிஷன் பாலிமரைசேஷனை பொறுத்த வரைக்கும் மோனோமர் அப்படியே பாலிமராக மாறதுனால எந்த பை ப்ராடக்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது. வேறஸ் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனில் பை ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். டெரிலின் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ மீத்தேல் ஆல்கஹால்ன்ற பை ப்ராடக்ட் எலிமினேட் ஆனது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாலிஅமைட் மேனுஃபேக்சரிங்கில் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிறதை நம்ம பார்த்தோம். ஸோ இது போக சில டைம் அமோனியா எலிமினேட் ஆகும், சில டைம் ஹைட்ரஜன் குளோரைடு எலிமினேட் ஆகும். சம் கைண்ட் ஆஃப் எலிமினேஷன் will be there in condensation polymerization. Whereas in case of addition polymerization, there is no elimination at all. Right? We go for the next difference. Addition polymerization results in polymers. Addition of monomers results in polymers. இங்க condensation of monomers results in polymers. இங்க just addition மட்டும்தான் நடக்குது. இங்க வந்து condensation, அதாவது reaction நடக்குது. இங்க வந்து just monomers are added up. இங்க வந்து there is a reaction between the monomers. Right? So very important difference என்னன்னு பார்த்தீங்கன்னா the molecular weight of the resultant polymer is a multiple of monomer molecular weight. இப்போ நீங்கள் 100 மோனோமர் எடுத்துட்டு அதை பாலிமராக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 100 மோனோமருடைய மாலிகுலர் வெயிட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் பாலிமருடைய மாலிகுலர் வெயிட். ஏன்னா இங்கே there is no elimination at all in case of addition polymerization. Whereas condensation polymerizationல மோனோமருடைய மாலிகுலர் வெயிட்டும் பாலிமருடைய மாலிகுலர் வெயிட்டும் சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. Because there is a elimination. So this is the difference between addition and condensation polymerization. So we have come to the session conclusion. So in the session பொறுத்த வரைக்கும் condensation polymerization நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். Then condensation polymerization டெரிலின் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பாலிஅமைட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஜெனரலைஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். What is the difference between addition and condensation polymerization நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ் புக்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன புக்ஸ் தான். டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பால் அண்ட் அருண்பால் அண்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை PL Soni and H. Right? With this way we are completing model number 9. Next we go for model number 10.